ரீசெண்டாக நம்ம சித்ரா இறந்ததை பற்றி சார்லி அப்படிங்கிறவங்க யூடியூப்பில் அவங்களோட ஆன்மா பேசினதா ஒரு ரெக்கார்டு வந்து பதிவு பண்ணி போட்டிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே ஒரு நாள் இறக்கத்தான் போகிறோம். ஆனால் அந்த மரணத்தை வந்து நாமவே ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. மரணம் தான் நம்ம நோக்கி வர வேண்டுமே தவிர நாம் அதை நோக்கி போகக்கூடாது. ஏன்னா வாழ்க்கையில் ஏற்படுற எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் தப்பிக்கிறதுக்கு தற்கொலை செய்கிறதுங்கிறது மரணத்துக்கு பிறகும் ஆன்மாவுக்கு பல துன்பங்களை தரும் அப்படின்னும் சிலர் சொல்லிக்கிறாங்க. உண்மைதான். அதுவும் இயற்கையாக மரணம் ஏற்படுறவங்களுக்கு மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாக அமையும் அவங்களோட ஆன்மாக்கு அப்படின்னும் சொல்கிறாங்க. துர்மரணங்களில் இறப்பவங்களுக்கும் மரணத்துக்கு பிறகு அவங்களோட வாழ்க்கையானது அதிக துன்பத்தையும் தரும் அப்படின்னும் சொல்லிக்கிறாங்க. அவங்க வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோவில் அவங்க சார்லிங்கிறவங்க நம்ம சித்துக்கிட்ட பேசின ஒரு ரெக்கார்டை வந்து அப்லோடு பண்ணியிருந்தாங்க யூடியூப்பில். அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐ காண்ட் சே ஐ நீட் லவ் அப்படின்னு வந்து அவங்க சித்து சொல்கிறாங்க அப்படின்னு அந்த சார்லிங்கிறவங்க ரெக்கார்ட் பண்ணி அதில் போட்டிருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து தெரியலை. ஆனால் நிறையா பேர் இது உண்மையாக இருக்கலாம் அப்படின்னும் நம்புகிறாங்க. அவங்க வந்து அவங்களால சொல்ல முடியலை அப்படின்றத சொல்ல வர்றாங்க. அவங்க வந்து ஃபேன்ஸோட லவ் வந்து எனக்கு எப்பயும் வேணும் அப்படின்றத சித்து சொல்கிறாங்க. அதுவும் போக அவங்களுக்கு நடந்தது வந்து பெரிய கொடுமை, பயங்கரமானது அப்படின்னும் அவங்க வந்து டெரிபிள் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க அந்த ரெக்கார்டில். அவங்களால வந்து அது கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னும் அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. குறன்னு ஒரு சத்தம் கேட்டது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்கிற மாதிரி அதில் ரெக்கார்டாக இருந்தது. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை, அவங்களுக்கு உண்மையாகவே அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களா இல்லை கொலை செய்யப்பட்டாராங்கிறது ஒரு மர்மமாகவே நீடிச்சிட்டு தான் இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சித்துக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க.